நம்ம டெய்லி நிறைய ட்ரிக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு ட்ரிக்ஸ் போடுறதுக்கான ரீசன் வந்துன்னா உங்களோட சப்போர்ட் தான். உங்களோட சப்போர்ட் இல்லாம எங்களால இவ்வளவு வீடியோஸ் போட முடியாது. நிறைய பேர் வந்துன்னா இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் போட சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப ட்ரிக் நம்பர் 50யோட ஸ்டாப் பண்ண வேண்டியது. அப்ப ட்ரிக் நம்பர் 50 தாண்டி நிறைய ட்ரிக்ஸ் நம்ம போட்டுட்டோம். இப்ப இதுக்கான காரணம் என்னன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 10 பேருக்கு எங்களுக்கு வீடியோஸை சஜஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்க்க போறது ட்ரிக் நம்பர் 68. இது கிராவிடேஷன் சாப்டர்ல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக். இது பாருங்க, வெயிட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானட். ஒரு பிளானட்டோட சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது கேக்குறாங்க. கொஸ்டின் மாடல் வந்து பாருங்க. The radius of the earth is about 6400 km and that of Mars is 3200 km. அப்ப எர்த்தோட ரேடியஸ் 6200 கிலோமீட்டர், மாஸோட ரேடியஸ் எவ்வளவு? 3200 கிலோமீட்டர். The mass of the earth is about 10 times the mass of the Mars. அப்ப மாஸை விட எர்த்தோட மாஸ் எவ்வளவு டைம்ஸ் அதிகம்? 10 டைம்ஸ் அதிகம். An object weighs 200 Newton on the surface of the earth. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்தனா எர்த் சர்ஃபேஸ்ல அதோட வெயிட் 200 நியூட்டன் இருக்கு அப்படின்னா இட்ஸ் வெயிட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மாஸ் வில் பி. அப்ப மாஸ்ல அதோட வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின். இப்ப இதை வச்சுட்டு நம்ம பார்த்ததை ஆன்சர் பண்ணலாம். ஆனா ரெகுலர் ப்ரொசீஜர் படி எப்படி போடுறாங்கிறத பாருங்க. நமக்கு ரேடியஸ் ஆஃப் த எர்த் கொடுத்துறாங்க, ரேடியஸ் ஆஃப் த மாஸ் கொடுத்துறாங்க. மாஸ் ஆஃப் த எர்த் என்ன? 10 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் த மாஸ் போட்டுட்டு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வந்து வெயிட் எவ்வளவு? நம்ம g is equal to gm/r² ஃபார்முலா போட்டுட்டு சிம்ப்ளிஃபை பண்ணா ஃபைனலா என்ன வருதுன்னா 80 நியூட்டன் அப்படிங்கிற மாதிரி வருது. இதை நம்ம பார்த்தது எப்படி போடலாம் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்க? வெயிட் ஆன் த மாஸ் தேவை. வெயிட் ஆன் த மாஸ் வேணும்னா W dash is equal to என்ன சொல்லலாம்? W dash is equal to சர்ஃபேஸ்ல என்ன வெயிட் அப்படின்னா 200 நியூட்டன். இங்க வந்து பாருங்க, இது 6400 கிலோமீட்டருக்கு, இது மாஸோட ரேடியஸ் எவ்வளவு? 3200 கிலோமீட்டர். அப்ப இதை விட மாஸை விட எர்த்தோட சைஸ் how many times bigger? 2 times. அப்ப என்ன பண்றோம்? 2 ஸ்கொயர் டிவைட் பை, இது வந்து நம்ம மாஸ் எவ்வளவு டைம்ஸ் அதிகம் இருக்கு? 10 டைம்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப இவ்வளவுதான். அப்ப 200 into 4 divide by 10 பாருங்க, 80 நியூட்டன். இதான் ஆன்சர். அப்ப என்ன பண்றீங்க? ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் எவ்வளவு வெயிட்ங்கிறத போட்டுக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது இது எவ்வளவு டைம்ஸ் பெருசா இருக்கு? எர்த் வந்து என்ன? மாஸை விட 2 டைம்ஸ் வந்து பெருசா இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர் அப்படிங்கிறத போட்டுக்கிறீங்க. டிவைட் பை அதோட டைம்ஸ், மாஸ் எவ்வளவு டைம்ஸ் அதிகம்? 10 டைம்ஸ் பிக்கர். அப்ப டிவைட் பை 10 போட்டுக்கிறோம். அப்ப என்ன வருது? 800 டிவைட் பை 10 வரும். இல்லாட்டி சிம்பிளா 80 நியூட்டன். இதான் வந்து என்ன இதுக்கான கரெக்டான ஆன்சர். இதுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின், இந்த மாடலுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா ட்ரிக் நம்பர் 68 அப்படிங்கிறத போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை 9750771755 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.